மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம விஜயோட தாத்தா விஜய கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்றாரு. காவேரியோட நிலைமைய நீ யோசிச்சு பாரு. இப்படியே இந்த வெண்ணிலாவை கொண்டு வந்து வீட்ல வச்சுக்கிட்டு காவேரிய ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? பேசாம ஹாஸ்பிட்டல்லயே போயிட்டு ஒப்படைச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. நம்ம விஜயும் போய் டாக்டரை பார்த்து பேசுறாப்ல. ஆனா அந்த டாக்டர் வந்து இப்பதான் வெண்ணிலாவுக்கு குணமாகிக்கிட்டே வருது. இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல குணமாகுற மாதிரி இருக்கிற இந்த சமயத்துல நீ இங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து விட்டினா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சோ இப்பதான் வெண்ணிலா ரியாக்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கா. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லதுன்னு தான் படுது. இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இப்ப நம்ம விஜய்க்கு என்ன செய்யறதுனே தெரியல. சோ நம்ம வெண்ணிலா கிட்ட ஏதாச்சும் பேசி சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு காவேரி கிட்ட ஏதாச்சும் பேசி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு காவேரி கிட்ட வந்து நம்ம விஜய் பொறுமையா பேசி பாக்குறாப்ல. ஆனா நம்ம காவேரி தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. சோ வெண்ணிலா இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவா. சரியாகுற வரைக்கும் கொஞ்சம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி பாக்குறாப்ல. ஆனா காவேரி வந்து பயங்கரமா கோவமா அவ இப்பயே என்னை இப்படி இடிச்சு தள்ளுறா. இன்னும் குணமாயிடுச்சுன்னா அவ என்னெல்லாம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆனா விஜய் இருந்துகிட்டு நான்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் வெண்ணிலாவுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நான் பழைய விஜய் இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் காவேரி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க பழைய விஜயாவே இருந்துட்டு போங்க. அதுவும் பழைய வெண்ணிலாவே இருந்துட்டு போகட்டும். அதுக்கு என்ன அப்படி இப்படின்னு அப்படியே பேச்சு வாக்குல அப்படியே அக்ரிமெண்ட் விஷயம்லாம் வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து அங்க ராகினி வந்து எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுறாங்க. ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகினிக்கு இப்ப இவங்களோட அக்ரிமெண்ட் விஷயம் தெரிய வந்துருச்சு. சோ இத வச்சு என்ன பிரச்சனை பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.